வணக்கம் வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா, அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருந்த மாநகராட்சி துறையிலேருந்து அதிரடியான அறிவிப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க. 38 மாவட்ட வாரியாக இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட் பண்ணுறாங்க. எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் தான். இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன டாக்குமெண்ட்லாம் ஒன்ஸ் ஆட் பண்ணணும், என்னென்ன அப்டேட்ஸ் எல்லாம் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இணைக்க வேண்டிய ஆவணங்கள் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது இந்த சர்டிஃபிகேட் தான் இணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதேமாரி என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் இருக்குது. அதை தொடர்ந்து இன்னும் அதிகப்படியான தகவல்கள் எல்லாமே நம்ம இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் எப்படி அனுப்பணும், என்ன கவர் யூஸ் பண்ணணும், என்ன ஸ்டாம்ப் யூஸ் பண்ணணும், என்ன அட்டஸ்டேட் என்னென்ன பண்ணணும், அதாவது அதனுடைய டாக்குமெண்ட் அப்படின்னு இருக்குல்ல, உங்களுடைய 10th 12th மார்க் ஷீட்டு, 8th முடிச்சிருந்தீங்க அப்படின்னா 8th மார்க் ஷீட் கூட வச்சுக்கலாம். இல்லை நான் 10th முடிச்சிருக்கேன் அப்படின்னா ஓகே 10th மார்க் ஷீட் வச்சுக்கலாம். இல்லை 10th மார்க் ஷீட் காலேஜில் இருக்குது அங்கே இருக்குது அப்படின்னா 12th மார்க் ஷீட் எலிஜிபிள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஜெராக்ஸு தான் ஒரிஜினல் கிடையாது. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ தான் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் உங்ககிட்ட கேட்பாங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஜாப்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் உங்ககிட்ட கேட்க மாட்டாங்க. ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னா நீங்கள் காலேஜில் இப்படி ஒரு ஃபார்ம் ஒன்று எழுதி கொடுத்து, ஒரு லெட்டர் ஒன்று எழுதி கொடுத்து, அந்த இது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வாங்குற மாரி வரும். உங்களுடைய மார்க் ஷீட்டாக இருக்கட்டும், டிசியாக இருக்கட்டும், நெக்ஸ்ட் ஏதாச்சும் அதர்ஸ் கொடுத்துருந்தீங்கன்னா, ஒவ்வொரு காலேஜில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜாதி சான்றிதழ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டையுமே வாங்கி வச்சுக்கிறாங்க. அப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா கண்ட்ரோலில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சில காலேஜில் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லாம் ஒரு பெருசாக எடுத்துக்கிறதில்ல, உடனே கொடுத்துட்றாங்க. ஒரு சில காலேஜில், அதுவும் தனியார் அட்டானமஸ் காலேஜ் அப்படின்னா நிறையா விதமான இதெல்லாம் எடுத்துக்குவாங்க சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம். நீங்கள் லெட்டர் ஒன்று எழுதி கொடுத்தீங்க அப்படின்னா தான் அது உங்கள்கிட்ட ஹேண்ட் அவுட் பண்ணுவாங்க. இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 10th 12th மார்க் ஷீட்டு, கடைசி என்ன முடிச்சிங்களோ அதுக்கு முன்னாடி டிசி, உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, பர்த் சர்டிஃபிகேட்டு, உங்களுடைய ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு. ஏன்னா இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாநகராட்சி வேலைவாய்ப்பு. நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, என்ன ஏது அப்படிங்கிறது எல்லாமே ஃபுல் கண்ட்ரோலில் கொண்டு வர பார்ப்பாங்க. ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்ஸ், ஏதாச்சும் கபடி, கொக்கோ, வாலிபால், ஹாக்கி, கபடி, இதுமாரி ஏதாச்சும் ஒரு ஸ்போர்ட்ஸில் ஏதோ ஒரு மாநில லெவலில் சின்ன லெவலில் ஒரு சர்டிஃபிகேட் இருந்தால் ஆட் பண்ணலாம். இது எல்லாமே எக்ஸ்ட்ரா சர்டிஃபிகேட். இந்த எக்ஸ்ட்ரா சர்டிஃபிகேட்ஸுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்கு ஸ்கோர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த எக்ஸ்ட்ரா சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வைக்கிறது பரவாயில்ல. ஓகேங்களா. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டரில் ஏதாச்சும் சர்டிஃபிகேட் இருந்தது அப்படின்னு, இதெல்லாம் எக்ஸ்ட்ரா தான், இதெல்லாம் கட்டாயம் வைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ சொல்கிறது எல்லாமே எக்ஸ்ட்ரா சர்டிஃபிகேட். கம்ப்யூட்டர் கோர்சஸ்ஸு, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கபடி, கொக்கோ, இதுமாரி ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்டு, வேறு ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா ஏதாவது சர்டிஃபிகேட் இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா. இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு செல்ஃப் அட்டஸ்டேட், உங்களுடைய சிக்னேச்சர் எல்லா ஜெராக்ஸ்லேயுமே உங்களுடைய சிக்னேச்சர் பின்னாடி இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் இது ஒரிஜினல் அப்படின்னு அரசு ஏற்றுக்கும். அரசோடைய ரூல்ஸ் மீறி எதுவும் செயல்பட முடியாது. அதனால் அரசு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இப்படி உங்களுடைய சிக்னேச்சர் பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லா விதமான அட்டாச் பண்ணுறீங்கல்ல, அப்ளிகேஷன் ஃபார்மில் நீங்கள் ஆல்ரெடி சிக்னேச்சர் பண்ணிடுவீங்க. ஆனால் அந்த பின்னாடி நம்ம இணைக்கிறோம்ல, அந்த சர்டிஃபிகேட்டில் நேம் சைன் பண்ண மாட்டீங்க. அது சைன் பண்ணியிருந்தால் தான் ஒரிஜினல் அப்படிங்கிற மாரி மைண்ட் செட்டில் கொண்டு வராங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் மாறுபடுமான்னு கேட்டிங்க அப்படின்னா மாறுபடாது. எல்லா மாவட்டத்துக்குமே ஒரே ஒரு அப்டேட் தான். ஓகேங்களா. அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ்லாம் இப்படி தான் இருக்கும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் எப்படி ஃபில் பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே நான் 1 by 1 அப்டேட் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் எரர்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களை தொடர்பு பண்ணி கேளுங்க. 1 by 1 அப்டேட் பண்ணுறோம்.
இதுமாரி பயனுள்ள வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி இருக்குது என்னென்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு தகவல் என்னென்னா, இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு இதை வந்து ஃபஸ்ட் ஃபில் பண்ணி பார்த்துக்கோங்க. எப்படி என்ன அப்படிங்கிறத ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணி ஒரு டைம் பார்த்துக்கோங்க. முக்கியமாக எந்த ஒரு அடித்தல் திருத்தலும் இருக்கக்கூடாது. நீங்கள் வந்து ஃபில் பண்ணுறப்ப ரீமார்க்கோ, பெலிக்கானோ, ஒயிட்னரோ, பிளேடோ, எரேசரோ எந்த ஒரு பொருளுமே இதில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி சப்போஸ் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை ரெட் மார்க் பெனில் ரவுண்ட் பண்ணி ரீமார்க் பண்ணி மறுபடியும் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு 100% வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்குமே போட்டிகள் அதிகம். அதாவது ஒரு மாநகராட்சியாக இருக்கட்டும், இல்லை நகராட்சியாக இருக்கட்டும், பஞ்சாயத்து யூனியனாக இருக்கட்டும், ஒரு வேலைவாய்ப்பு அறிவிக்கிறாங்க அப்படின்னாலே போட்டிகள் அதிகமாக வரும். அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா கட்சி சார்ந்தவங்களும் வருவாங்க. அதேமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு மிடில் ஃபேமிலியும் ஓரளவுக்கு வருவாங்க. நேச்சுரலாக நம்மளை மாரி அப்ளை பண்ணுறவங்களும் வருவாங்க. ஓகேங்களா? இது எல்லாமே நம்ம தாண்டி தான் போகணும். 100% முறைகேடு நடக்காமல் தான் நடைபெறும் இந்த வேலைவாய்ப்பு. ஆனால் நிறையா பேர்த்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்பு ஒரு 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 லைஃப்பை கொடுத்துருக்கு. மந்த்லி சேலரி 30,000. உங்களுக்கு வேலைவாய்ப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு ஒன்றும் கடினமான வேலைவாய்ப்பு அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. ஓரளவுக்கு சிம்பிளாக ஆவரேஜாக நீங்கள் வந்து டெய்லியும் போயிட்டு வர மாதிரி தான் இருக்கும். அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈசி டிபார்ட்மெண்ட்டில் தான் உங்களை வந்து அப்டேட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே அதுக்கு 30,000 ரூபாய். அப்புறம் அது வந்து போகிறதுக்கு 2-3 வருஷம் ஆயிரும். அதுங்காட்டி நீங்கள் ஓரளவுக்கு இன்கம் சம்பாதிச்சிடலாம், நல்ல ஒரு ஸ்டேஜுக்கு போயிடலாம். ஓகேங்களா? அதனால் பொறுமையாக பாருங்கள். எந்த ஒரு அடித்தல் திருத்தலும் இல்லாமல் பொறுமையாக பார்த்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் ஃபில் பண்ணி நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணலாம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இது தான். ஃபஸ்ட்டு வந்து என்ன போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அடுத்து அப்படியே விண்ணப்பதாரரின் பெயர். ஃபஸ்ட் ஒன் உங்களுடைய நேமு. ரெண்டாவது தந்தை பெயர். மூணாவது டேட் ஆஃப் பர்த், பிறந்த தேதி மற்றும் வயது. பிறந்த தேதினா டேட்டு, முதல்ல வந்து உங்களுடைய வயது போட்டுக்கோங்க. அடுத்தது டேட்டு, மந்த்து, இயரு 3 போட்டுக்கோங்க. அடுத்தது 4வது ஏஜ், வயது. இங்கே வந்து வயதை வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா கல்வி தகுதி சான்றுடன், எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா சான்றுடன் கேட்டிருக்காங்க. கரெக்டாக பார்த்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? டிகிரி, டிப்ளமோ, மார்க் ஷீட் இருந்தால் ஒன்ஸ் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நான் 10th 12th அப்படின்னா அதுக்கான மார்க் ஷீட்டை ஒன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது தற்போதைய வீட்டு முகவரி அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. உங்களுடைய வீட்டு முகவரி என்ன அப்படிங்கிறத ஒன்ஸ் பார்த்தீங்களா இங்கே போட்டுக்கோங்க. அடுத்தது நிரந்தர முகவரி. நிரந்தர முகவரி என்ன அப்படிங்கிறத ஒன்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கணும். அந்த நிரந்தர முகவரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய அப்பாயின்மெண்ட்டாக இருக்கட்டும், நெக்ஸ்ட்டு வந்து கால் லெட்டராக இருக்கட்டும், எல்லாமே அந்த முகவரிக்கு தான் வரும். அதான் நிரந்தர முகவரியை கரெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது கம்யூனிட்டி. நீங்கள் என்ன கம்யூனிட்டின்னு வரீங்க? எஸ்சி, எஸ்டி, பிசி, எம்பிசி, ஓபிசி, பிடபிள்யூடி என்ன கம்யூனிட்டியில் வரீங்கன்னு கேட்டிருக்கேன், அது போட்டுக்கோங்க. அடுத்தது ஆதார் எண் சான்றுடன். ஆதார் கார்டு ஜெராக்ஸ் இணைக்கணும். எங்கெங்கெல்லாம் சான்றுடன் இருக்கோ அதுக்கான சர்டிஃபிகேட்டை இணைக்கணும். ஓகேங்களா? அடுத்தது தொலைபேசி எண், உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. அடுத்தது மின்னஞ்சல் முகவரி, 11வது மின்னஞ்சல் முகவரி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கோவை தொற்று ஏதாவது கொரோனா இருந்ததா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு நான் இது போட்டுக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாற்றுத்திறனாளியா, இல்லை கணவர் கைவிடப்பட்டவரா, ஆதரவற்ற விதவையா, ஆம் என்றால் அதுக்குள்ள சான்றிதழ் இணைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்கல்லாம் 1 by 1 பார்த்துக்கோங்க. சுகாதார மையத்தில் வந்து பணிபுரிஞ்சிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. ஆம்னா ஆம்னு போட்டு அதுக்கான சர்டிஃபிகேட்டை நீங்கள் இணைக்கணும் அப்படின்னா இணைத்துள்ளேன்னு போடுங்க. இடம், தேதி போட்டு இந்த பக்கம் விண்ணப்பதாரர் கையொப்பம் போட்டுக்கோங்க. A4 காலில் ஃப்ரம் டு அட்ரஸ் தெளிவாக போட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நான் சொன்ன சர்டிஃபிகேட் எல்லாமே வச்சு நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்டாம்ப் வந்து பார்த்திங்க அப்படின்னா 30 ரூபாய்க்கு ஸ்டாம்ப்பு ஒட்டணும்.
ஓகேங்களா. 30 ரூபாய்க்கு ஸ்டாம்ப் போட்டணும். அது நீங்கள் 1 ரூபா ஸ்டாம்ப் வாங்கிட்டாலும் சரி, 5 ரூபா ஸ்டாம்ப் வாங்கிட்டாலும் சரி. நீங்கள் 30 ரூபா 1 ரூபா ஸ்டாம்ப் வாங்கினா ரொம்ப அதிகமாக இருக்கும். 5 ரூபா ஸ்டாம்ப் வாங்கிக்கோங்க. ஓகேங்களா. இது எல்லாமே கீழே கொடுத்துருக்காங்க என்னென்ன சர்டிஃபிகேட்னு. அதில் என்னென்ன ஆட் பண்ணணும்: ஃபோட்டோ, பர்த் சர்டிஃபிகேட்டு, ஸ்கூல் சர்டிஃபிகேட்டு, டிகிரி சர்டிஃபிகேட்டு, 10th 12th மார்க் ஷீட்டு, அடுத்துட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, இதுமாரி எல்லா சர்டிஃபிகேட்டும் ஆட் பண்ணி நீங்கள் வந்து அனுப்பணும். ஓகேங்களா. ஒவ்வொரு மாவட்டமாக அறிவிச்சிட்டு வராங்க. இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில மாவட்டத்துக்கு தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இன்னும் அஃபிஷியலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து தெரிவிக்க போகிறாங்க. ஒவ்வொரு மாவட்டமாக ஒவ்வொரு மாவட்டமாக அறிவிப்பு வர 1 by 1 அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா. இதுமாரி பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாச்சும் வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக எங்களை வந்து டேக் பண்ணுங்கள். கீழே கமெண்டில் தெரியப்படுத்துங்க. அந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்த ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்குது. யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. அடுத்த மாவட்டமும் கம்மிங் ஜோனில் இருக்குது. அடுத்த ஒரு மாவட்டமும் கம்மிங் ஜோனில் இருக்குது. இன்றைக்கி ஈவினிங் அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் லிங்க்கில் நான் பார்த்திங்கன்னா டேக் பண்ணி லிங்க்கை அப்டேட் பண்ணி வரேன். பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுமாரி பயனுள்ள வீடியோக்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.